சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோடில் நம்ம சத்யா இருந்துட்டு வேலையை விட்டு போகலான்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. ஆனால் அதுக்குள்ள மூர்த்தியோட பொண்ணு ரேகா லண்டன்லேருந்து திரும்ப வந்துட்டாங்க. இனிமேல் என்னோட பிஸ்னஸ் எல்லாமே என் பொண்ணும் தான் பார்த்துக்க போகிறேன். உனக்கு என்ன தோணுனாலையும் என் பொண்ணுக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் கம்மியான வட்டி கொடுக்கலாம், அதே மாதிரி அவங்க டைமுக்கும் கட்டணும் அப்படின்ற மாதிரி நம்ம மூர்த்தி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா ரேகா இருந்துட்டு நம்ம சத்யா கிட்ட ரொம்பவே நெருங்கி பழகிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஆக்டிவ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப டேலண்ட்டாக வேறு இருக்கீங்க. எங்கிட்ட படிப்பு இருக்கலாம், ஆனால் இவ்வளோ டேலண்டெல்லாம் எங்கிட்ட கிடையாது, நீங்கள் தான் எனக்கு சொல்லித்தரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ரேகா இருந்துட்டு சத்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க, சார் மனசு கேட்ப நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன மேரேஜ் நடக்க போது வாழ்த்துட்ருக்கீங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? இல்லைங்க, லண்டனில் தான் வந்தவங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே திமிர நடந்துப்பாங்க. படித்த படிப்புக்காக வேறு என்னெல்லாமோ செய்யலாம், ஆனால் நீங்கள் அப்படி எதுவுமே கிடையாது. அப்பாவோட பிஸ்னஸையே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க. இவ்வளோ நல்லவங்களாக இருக்கீங்க. இப்படி ஒருத்தவங்களை என் வாழ்க்கையில் நான் கண்டிப்பாக பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சத்தியம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி போதும், என்னை பாராட்டின வரைக்கும் போதும். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கூட ரேகா கிளம்புறாங்க. அந்த வழியாக வந்துட்டுருக்கிற முத்து அவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.